ஐயா வள்ளி வள்ளி, இப்படி காட்டு கத்து கத்துறனே, அந்த இறம மாட்டு காது கேட்குத பாரு, வருவனாங்கிற பாரு. சொல்லுங்கள். காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி 10 மணி போய் படுக்கிற வரைக்கும் எனக்கு வேலை சொல்லலாம், உங்களுக்கு தூக்கமே வராது. ஆமாம், அப்படியே வேலை சொல்லிவிட்டாலும் என்னைக்காவது உன் பிரச்சனைக்கு பிள்ளைக்கு நேரத்துக்கு சோறாக்கி கொடுத்துக்கிறியா, பள்ளிக்கூடம் கிளப்பி விட்டுக்கிறியா, ஏதாவது உருப்படியாக ஒரு வேலை செஞ்சுருப்பியா? அதுக்கு தான் நீ இருக்கிறிய நேட்டக்கல்வி, உனக்கு என்ன வேலை அது கூட பண்ணாமல்? எல்லாம் மரமும் கட்டிக்கிட்டு வந்தால் படுத்துக்கிட்டு திங்குறாளுங்க. எனக்கு உட்காரத்து கூட ஓகி தெரியல அந்த வீட்டில். நல்லா தான் சோஃபா போட்டு உட்காந்துட்டு இருக்கிற என்ன கிளவி, உட்காரத்து கூட ஓகி தெரியலங்கிற. அப்படியே விளக்க மாற்றி எடுத்தேன், அவளு தான் தண்ணி வருதான், போய் வீதியில் 4 பணம் தண்ணி கொண்டுட்டா போய். சரி போகிறேன். நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை வைக்கலன்னா இந்த கிழவிக்கு தூக்கமே வராது. எக்கோய் எப்படி அவன் நடு வீட்டில் வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கிறவ? எக்கோய் சாவித்திரி அக்கா. ஏண்டி நிற்கிறவெல்லாம் பார்த்தா மனசுல தெரியலையா? சாவித்திரி அக்கா தான் கண்ணுக்கு தெரியறாள உனக்கு? தெரியுது, நல்லா தான் தெரியுது. உனக்கு தான் காது கேட்கலையாட்டுங்குது. எனக்கு என்னடி காது கேட்கல? எனக்கு நல்லா தான் காது கேட்குது. லட்சுமி அத்தான்னு உன்னையவா கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டது சாவித்திரி அக்கான்னு. நீ வந்து என்னான்னு கேட்குற, அப்புறம் நான் என்ன சொல்லட்டும்? நல்லா தின்னு தாண்டி உனக்கு, நல்லா அந்த அலமையில ஆக்கி போட்டுறா. தின்னுவிட்டு கடமாடு மாதிரி இப்படி ஊர் மேய்ச்சிக்கிட்டு திரிகிறல்ல, அப்போ நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. சரி போ உங்கள் வேலையை பாருங்க. வாமா வள்ளி. அக்கா அன்னைக்கு 4 மணிக்கு தண்ணி வருதுன்னாங்களே, பைப்பில் தண்ணியே வரல, உனக்கு எது தெரியுமா? ஆமாம்மா, இங்கே பைப் உடஞ்சி போச்சான், தண்ணி 2 நாளைக்கு வராதான். என்னக்கா சொல்கிற? இருந்து 2 குடம் தண்ணியும் எடுத்து ஊற்றிவிட்டு வந்துட்டேன். இந்த அத்தைகளை வேறு போனால் பேச்சும். என்னக்கா பண்ணுறது இப்போ? நானும் தான் வள்ளி இருந்து 1 குடம் தண்ணி எடுத்து கீழே ஊற்றிவிட்டேன். அப்புறம் ஃபோன் அடித்து கேட்டால் பைப் உடஞ்சி போச்சு, இன்னும் 2 நாளைக்கு தண்ணி வராதுங்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. ஏக்கா சாவித்திரி அக்கா வந்துருச்சு பாரு, அடுத்த 7:30. இவளுங்களுக்கெல்லாம் இதே வேலை, கூடி இப்படியே தான் குடும்பத்தை கெடுக்கிறாளுங்க. இவளுங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன் வசந்தி, என்னாச்சு? ஏன் அப்படி ஓடியார? ஐயோ அக்கா, அந்த சின்ன பொண்ணா தான் சேத்துல வலிக்கு விட்டு விழுந்து போச்சாங்க. எல்லாம் சேர்ந்து ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடி இருக்கிறாங்க. ஆறு நம்ம சின்ன பொண்ணா? ஆமாத்தா நம்ம சின்ன பொண்ணாத்தா தான் கீழே விழுந்து சப்ப போயிருச்சுங்கிறாங்க. என்னன்னு தெரியல, பாவம் கத்திக்கிட்டே போச்சோம்மா. ஏம்மா ஆஸ்பத்திரியில் போய் ஒரு பார்த்துட்டு வந்துடுவோம்மா? அதுக்கு தான் வயசான காலத்தில் கையும் காலையும் வச்சுக்கிட்டு கம்முனுக்கணுங்கிறது. அத்தை, நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு பார்த்துட்டு வந்துட்டோமா? பிள்ளைங்க இப்போ பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துடுவாளுங்க. நான் புட்டை வச்சுக்கிறேன், வந்ததான் எடுத்து கொடுத்துட்றீங்களா? அடுத்து கிளம்பிட்டீங்க இப்போ 4 பேரும் ஊர் சுற்றுறதுக்கு. நீங்கள் போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க, நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து வைக்கணுமா? ஏத்தா, நீ கீழே விழுந்து உனக்கு செப்ப போச்சுன்னா பார்க்குறதுக்கு 4 ஆள் வேணாம். இன்றைக்கி போய் நாங்கள் பார்த்து வச்சுருந்தா தான் உனக்கு நாளைக்கு வருவாங்க. பின்னாடி சொன்ன நெட்ட குரங்கு, நான் கீரை விழுந்து சப்ப போகுமா? ஒழுங்காக ஓடி போயிரு. இன்னும் செத்தம் கூட இங்கே நின்ன என்னத்துல அடி வாங்கவுனே தெரியாது உன்னை. நல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாத்த, போயிட்டு 1 மணி நேரத்தில் வந்துடுறோம். வந்து மீதிக்கிற வேலையை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். நான் போயிட்டு மட்டும் வந்துடுறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. மாமா வருவார், வந்ததும் அவர்கிட்டையும் சொல்லிவிடுங்க. போங்கடி எங்கேயோ போங்கடி, என்னமோ பண்ணிக்கிட்டு போங்க, நாம் சொல்கிறது யார் கேட்குறாங்க? சரிம்மா, நம்ம கோமதிக்கு ஒரு ஃபோன் அடி சொல்லிவிட்டு அந்த ஆட்டோக்கார பையனுக்கு ஒரு ஃபோன் அடி வரட்டும், எல்லாம் ஆட்டோலேயே போயிட்டு வந்துடலாம். ஏக்கோ, என்னக்கா அவசரமாக வர சொன்னீங்க? நம்ம சின்ன பொண்ணாத்தா இங்கே சேத்துல வலிக்கிட்டு விழுந்து சப்ப போயிருச்சான். ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துட்டு வரலான் தான். வா போயிட்டு வரலாம். அக்கா அப்படித்தாங்க சொன்னாங்க. அப்புறம் போய் இங்கே கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. சரி, இப்போ என்னம்மா பண்ணலாம்? ஆஸ்பத்திரிக்கு போகலாமா இல்லை என்ன பண்ணலாம்? அக்கா இல்லைன்னா அந்த வண்டிக்கார ஐயாவுக்கு ஃபோன் அடித்து பார்த்துட்டு அவங்க வீட்டில் போய் இருக்கலாமா, வந்ததும் பார்த்துட்டு வந்துடலாம். இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. சரி, இதை ஃபோன் அடித்து பார்க்கலாம். ஹலோ ஐயா, நான் சாவித்திரி பேசுகிறேன். சொல்லுமா சாவித்திரி. ஐயா, அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு, ஆஸ்பத்திரிக்கு போய்க்கிறீங்கன்னாங்க. எப்படி இருக்குது? எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க? நம்ம தனப்பாடு ஆஸ்பத்திரியில் தாம்மா பார்த்தோம். கட்டிக்கிட்டோம், வந்துட்டு இருக்கிறோம். 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம். சரிங்க ஐயா, சரி அப்போ வாங்க, வீட்லேயே பார்த்துக்கலாம். சரிம்மா, கட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களா, நம்ம வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏக்கா அடிபட்டுட்டு பார்க்க வந்துக்கிறோம், ஒரு பழங்கள்லாம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கலாமா? சும்மா வெறுங்கை வீச்சிட்டு எப்படிக்கா பார்க்கறது? அதுவும் சரிதாம்மா, இப்போ நேரத்துக்கு போய் எங்கே போய் என்ன வாங்கிட்டு வர முடியும்? என்ன பண்ணுறது? ஏக்கா பேசுறதெல்லாம் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோமா? அப்படி டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரதெல்லாம் நெசமா? அக்கா 2 வீலர் இருக்குல்ல, அதில் போனால் 1 மணி நேரத்தில் வந்துடலாங்க. ஏம்மா அது சரியாக வருமா? மழை காலமாக வேறு இருக்குது. நீங்கள் போன நேரம் மழைகளை பிடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லைன்னா கார் இருக்குது இல்லைக்கா, அதில் போயிட்டு வந்துடுறோம். ஏம்மா நம்ம செலவாகும் இல்லை கார்லெல்லாம் போனால். இப்போ என்ன உங்களுக்கு பழம் வேணுமா வேண்டாமா? வேணும்னா போயிட்டு வரோம், வேணும்னா கம்முன்னு இருந்துக்கலாம். செலவாகாமல் எப்படி இருக்கும்?
நீ ஏன்டி இவ்வளோ கோவப்படுற? எல்லாம் வாசனை பண்ணி தான் வள்ளி பண்ணணும். சரிம்மா, என்ன ஒன்று பண்ணுவோம்மா, மாமா டவுனுக்கு தான் போய்க்கிறாரு. மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிப்பிடலாமா, வாங்கிட்டு வர சொல்லி? இது நல்ல ஐடியாக்கா. மாமா கிட்ட சொல்லுங்க, வரக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டேன். ஹலோ மாமா, சாவி பேசுகிறேன் மாமா. சொல்லுமா சாவித்திரி. மாமா, நம்ம சின்ன பொண்ணாத்தா சேத்துல வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டாங்களா மாமா? யார்? நம்ம சின்ன பொண்ணாத்தாளா? அப்புறம் என்ன ஆச்சு? அங்கே கீழே விழுந்து சப்பை போயிடுச்சா மாமா. கட்டு கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களாம். நாங்கள் பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். நீங்கள் டவுனுக்கு போயிட்டு வேலை முடிஞ்சிருந்தா வரக்குள்ள ஒரு 4 கிலோ பழம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா, அப்போ தான் கிளம்புறேன். வரக்குள்ள வாங்கிட்டு வந்துடுறேன். என்னென்ன பழம் வேணும்னு சொல்லுங்க. அக்கா, ஆப்பிள் 2 கிலோ, ஆரஞ்சு 2 கிலோ சொல்லுக்கா. அக்கா, அப்புறம் வாழைப்பழமும் 2 சீப்பு சேர்த்து சொல்லுக்கா. இந்த வாழைப்பழமும் அவங்க தோப்புல இருக்குது, என்ன பண்ணுற? அதுவும் சரிதான். அப்படின்னா மாதுளம்பழம் 2 கிலோ சொல்லுக்கா. மாமா, ஆப்பிள் 2 கிலோ, ஆரஞ்சு 2 கிலோ, மாதுளம்பழம் 2 கிலோ. சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன். வேறு ஏதாச்சும் வேணுமா? பண்ணுக்குன்னு ஏதோ வாங்கிட்டு வரட்டுமா? பண்ணு ஒரு 2 பாக்கெட் வாங்கி போட்டுக்கிட்டு வாங்க மாமா. சரிம்மா, வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன், இப்படி இங்கே வந்துருங்க. சரிம்மா, சரி வந்துடுறேன். சரிம்மா, எல்லாம் மாமா வாங்கிட்டு வரேன்னு விட்டாங்க. நம்ம இங்கே இருக்கலாமா இல்லை உள்ளேக்கு போகலாமா? இல்லைக்கா, இங்கேயே சத்தம் கூட உட்காரலாம். வந்துட்டு அப்புறம் உள்ளே போகலாம். ஏக்கோமோ, நாங்கள் கூப்பிட்டு தான் வந்துட்டேன். மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு வந்தே இல்லையா? அப்புறம் வீட்டுக்கு போனால் பேச போகுது. அக்கா, எங்கள் மாமியாருக்கு நேரம் எப்படியோ நியூஸ் போயிருக்குங்க. எல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம 4 பேரும் வந்ததை. அப்புறம் வீட்டுக்கு போனால் வாட்டி வரம் கொடுக்கும். அப்புறம் பேசிக்கலாம் விடு. எல்லா மாமியாளுங்க இப்படித்தான் இருக்கிறாளுங்க. எதுக்கு தான் இப்படி பொறாம பிடிச்சி போய் கிடக்குறாங்களோ தெரியல. ஏம்மா, வீட்டில் பெரிய மனுஷன் தான் கேட்க மாட்டாங்களா? எங்கே போகிறோம் எங்கே வரோம் நல்லா தான் கேட்பாங்க. சொல்லி இப்படித்தான் போகணும். அதெல்லாம் இந்த இடமுக்கு எங்கே தெரிய போகுது? ஏக்கமும் பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துட்டானா? வந்துட்டாங்க. வந்து தான் உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தேன். பார்த்துட்டு டிஃபன் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு போயிட்டுன்னா போதுங்க. சரிம்மா, வந்ததும் பார்த்துட்டு ஓடி போயிடலாம். என்ன வேலை? ஏன் சாவித்திரிக்கா, பிங்குக்கு கலாண்டு பறிச்சு ஆரம்பிச்சாச்சாட்டங்குது? ஆமாம்மா, நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க. பறிச்சுக்கு லீவ் விட்டா எங்கேயாச்சும் வெளியே போகலாமாக்கா? இந்த பிள்ளைங்களாம் ராவடி பண்ணிக்கிட்டு தாம்மா இருக்குதுங்க. லீவ் விட்டா எங்கேயாச்சும் போகணும், வாசல் பண்ணலாம். ஏன் வள்ளி, நீ எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிற? நான் வீட்லேயே நல்லா சாப்பிட்டு தூங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். நீ அதைத்தான் இடமா எப்பயும் பண்ணிட்டு இருக்கிற. லீவில் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இவளுக்கு எங்கள் மாமியை கிழவி எவ்வளோ பரவாயில்ல. சரி, நீ எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன்? நான் எங்கடி போகிறேன்? எனக்கு யாரே இருக்கிறா வெளியே போய் பார்க்கறதுக்கும்? உங்களை தவிர வேறு எந்த சொந்தக்காரங்களும் இல்லை எனக்கு. நான் எங்கே போக போகிறேன்? ஏன் வசந்தி இப்படி பேசுகிற? அக்கா, நெசந்தானக்கா, எனக்கு இந்த ஊரில் உங்களெல்லாம் விட்டா வேறு யாருக்கா இருக்கிறேன் எனக்கு? ஏம்மா அப்படி சொல்கிற? உனக்காக நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம். இப்படி பேசுகிறியே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வசந்தி. இந்த மாதிரிலாம் இனிமேல் பேசாதம்மா. எல்லாம் இந்த எருமையால் வந்தது தான். இவ தான் ஆரம்பித்து வச்சா இதை. அம்மாடியா, எல்லாரும் என்கிட்ட வாங்க இப்போ கிடச்சா. பேசினா குத்தம், நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம்னு. வீட்டில் அந்த மாமியை கிழவி எவ்வளோ தேவல மாட்டேங்குது. நான் யதார்த்தமாக எங்கே போகிறேன்னு இவ்வளோ கேட்க, இவ அதே சாக்குன்னு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நான் என்ன பண்ணிட்டோம்? எங்கம்மா, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? எங்கம்மா, இன்னும் ஆஸ்பத்திரியிலேருந்து ஐயாவும் அம்மாவும் வரலையா? இன்னும் வரல மாமா. வந்தால் போகிறான்னு தான் இங்கேயே நின்றுட்டுக்கிறோம். சரிம்மா, இந்தாங்க, நீங்கள் கேட்ட பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரிங்க மாமா, வந்ததும் வந்துட்டீங்க. இருங்க சத்தம் மாதிரி அவங்களும் வந்துடுவாங்க. பார்த்துட்டு எல்லாருமே சேர்ந்து போயிடலாம். ஏமாமா, வந்ததுலேருந்து அக்கா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்களே. அத்தம்மாவெல்லாம் பார்த்தா கண்ணுக்கு தெரியலையா? எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்களா? ஏப்பா, அத்தம்மாவில் போய் கண்டுக்காத இருக்க முடியுமா? உங்ககிட்ட பேசாத எப்படிப்பா போவேன்? அப்படின்னா வந்ததும் முன்னே எங்ககிட்ட தான் மாமிச்சு பேசியிருக்கணும். அக்கா கிட்ட பேசிவிட்டு அப்புறம் எங்ககிட்ட பேசுகிறீங்க. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எங்ககிட்ட முன்னே பேசிவிட்டா அக்கா சண்டைக்கு வந்துடும் பயந்துக்கிட்டீங்களே என்னமோ. ஏன் அத்தை மக்களாச்சு மாமா மக்களாச்சு, நடுவில் ஏண்டி ஏமாண்டையே போட்டு விட்டுறீங்க? அக்கா சும்மா தமாசுக்கு பேசுகிறேங்க. ஏம்மா, நீங்கள் சும்மா தான் பேசுகிறீங்க ஐயா. நான் உங்களை பேச வேண்டாம்னு சொன்னேன். நீங்களாச்சு உங்கள் மாமனாச்சு, நடுவில் குறுக்க நான் வரலப்பா. என்ன ஆளை விட்டுருங்க. சரிம்மா, என் தம்பி என்ன பண்ணுறான்? அவர் எங்க மாமா 4 நாளைக்கு காட்டு வேலைக்கு போகிறாரு, 4 நாளைக்கு கொத்து வேலைக்கு போகிறாரு. ஏதோ சிக்கிற வேலைக்கு போய்கிட்டு அப்படி இருக்கிறாங்க மாமா. சரிம்மா, இங்கே உங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து வரத்துக்கு லேட் ஆக மாட்டேங்குது. நான் போய் இந்த வயலுக்கு வரணும், தண்ணி பச்சாமல் இருக்கிறேன். நான் போய் தண்ணி கட்டுறேன். நீங்கள் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? நான் காலையில் வந்து பார்த்துக்கிறேன். சரி மாமா, நாங்கள் அப்படி தான் பார்த்துட்டு வரோம். நீங்கள் காலையிலுக்கு வந்து பார்த்துக்கோங்க. வணக்கம் உறவுகளே, நம்ம புதிய தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் உறவுகளே, ஏதோ நிறைய குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோட சரி பண்ணிக்கிறோம்.